வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொடி வகை, முருங்கைக்கீரை பொடி. இது எப்படி வீட்டிலேயே சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை வாங்கி நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கணும். கடைசியாக நம்ம அலம்பி எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா தண்ணி எல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காய்கறி வடிகட்டியில் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அந்த இருக்கிற தண்ணியும் நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் சாரியை நல்லா நிழலில் போட்டு இந்த இலைங்களை அது மேலே நல்லா பரப்பி விடணும். கண்டிப்பாக நிழலில் தான் போடணும், வெயிலில் போடக்கூடாது. நான் பாருங்கள் அந்த பெரிய பெரிய குச்சிங்களை ஒண்டி தான் எடுத்திருக்கேன். இந்த சின்ன சின்ன நரம்பு மாதிரி இருக்க குச்சிங்களை எடுக்கலை. ஏன்னா அதுலேயும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. 3 டேஸ்க்கு அப்புறம் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் நல்லா கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் நைட் ஒண்டி என்ன பண்ணலாம், மேலே ஒரு லைட்டான காட்டன் துணி போட்டு க்ளோஸ் பண்ணலாம், ஏன்னா டஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு. இது 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. தொட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. வெயில் காலமாக இருந்தால் ஒரு 5 நாள்லேயே இந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் மழை காலமாக இருந்தால் ஒரு 6 நாள்லேருந்து 7 நாள் பிடிக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடி பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பானாவை ஒரு மிதமான சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா அணைச்சிட்டு இந்த இலைகளை அதில் ஒரு 2 செகண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து தான் பொடிச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பூஞ்சை ஏதாவது வந்துட போகுது, கெட்டுற போகுது அப்படின்றதுனால அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக க்ரீன் கலரில் பொடியாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு கெடாமல் இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் இதை ஒரு டீஸ்பூன் எடுத்து தேனோட கலந்து சாப்பிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு டீஸ்பூன் கலந்து முரிங்கா டீ மாதிரியும் குடிக்கலாம். இல்லை இன்ஸ்டன்ட் சூப் பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகுப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் சூப்பாகவும் குடிக்கலாம். சில சமயத்தில் முருங்கைக்கீரை நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.